Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 20 phrases très subtiles en français. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் தினசரி உரையாடல்களுக்கு தேவையான 20 பயனுள்ள பிரெஞ்சு வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. Je repasse les vêtements. Je repasse les vêtements. நான் ஆடைகளை அயன் பண்ணுகிறேன். Je repasse les vêtements. L'été prochain, nous partirons en Espagne. L'été prochain, nous partirons en Espagne. L'été prochain, வருகிற கோடைகாலத்தில் nous partirons, நாங்கள் புறப்படுவோம் en Espagne, ஸ்பெயின் நாட்டிற்கு. இங்கு ஸ்பெயின் நாடு பெண்பால் நாடாக இருப்பதனால் அதற்கு முன்னர் நாம் என்று போட வேண்டும். L'été prochain, nous partirons en Espagne. Partir என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் நாங்கள் என்ற எழுவாயோடு வரும் பொழுது nous partirons என்று வருகிறது. L'été dernier, nous étions en Italie. L'été dernier, nous étions en Italie. L'été dernier, கடந்த கோடை காலத்தில் nous étions, நாங்கள் இருந்தோம் en Italie, இத்தாலி நாட்டில். கடந்த கோடை காலத்தில் நாங்கள் இத்தாலி நாட்டில் இருந்தோம். இங்கு être என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் imperfect என்ற காலத்தில் நாங்கள் என்ற எழுவாயோடு nous étions என்று வருகிறது. L'été dernier, nous étions en Italie. இந்த வாக்கியத்திலும் இத்தாலி இந்த நாடு பெண்பால் நாடாக இருப்பதனால் en Italie என்று வருகிறது. Laisse-moi essayer. Laisse-moi essayer. Laisse-moi, என்னை விடு, essayer, முயற்சி செய்ய. Laisse-moi essayer. Où se trouve la gare, s'il vous plaît? Où se trouve la gare, s'il vous plaît? Où se trouve, எங்கே இருக்கிறது, la gare, ரயில் நிலையம். தயவு செய்து ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது? Où se trouve la gare, s'il vous plaît? J'ai la réponse. J'ai la réponse. La réponse, பதில். J'ai எனக்கு கிடைத்தது, எனக்கு பதில் கிடைத்தது. இதில் avoir என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது j'ai என்று வருகிறது. J'ai la réponse. Hier, il a été malade. Hier, il a été malade. Hier, நேற்று, il a été, அவன் இருந்தான், malade, உடம்பு சுகமில்லாமல். நேற்று அவன் உடம்பு சுகமில்லாமல் இருந்தான். On a frappé à la porte. On a frappé à la porte. யாரோ கதவை தட்டுகிறார்கள். இங்கு on என்பது நாங்கள் என்பதற்கும் பாவிப்போம், அதே நேரம் யாரோ என்று சொல்வதற்கும் பாவிப்போம். On a frappé à la porte. யார் என்று தெரியாத பொழுது இவ்வாறு சொல்லலாம். On a frappé à la porte. Ces cadeaux me plaisent beaucoup. Ces cadeaux me plaisent beaucoup. Ces cadeaux, இந்த பரிசு பொருட்கள், me plaisent beaucoup, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. Ces
cadeaux me plaisent beaucoup. Ne parle pas comme ça. Ne parle pas comme ça. இப்படி பேசாதே. Ne parle pas comme ça. Je ne sais pas comment vous aider. Je sais pas comment vous aider. Je sais pas எனக்கு தெரியாது. Comment vous aider எப்படி உங்களுக்கு உதவி செய்வதென்று. எப்படி உங்களுக்கு உதவி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. Je sais pas comment vous aider. Ce n'est pas compliqué. Ce n'est pas compliqué. இது சிக்கலானது இல்லை. C'est pas compliqué. Nous avons beaucoup de travail. Nous avons beaucoup de travail. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. Nous avons beaucoup de travail. Vous savez cette robe en taille 38. Vous savez cette robe en taille 38? Vous savez cette robe? உங்களிடம் இந்த சட்டை இருக்கிறதா? En taille 38. 38 அளவில். 38 அளவில் உங்களிடம் இந்த சட்டை இருக்கிறதா? Vous savez cette robe en taille 38? Vous travaillez loin d'ici? Vous travaillez loin d'ici? Vous travaillez நீங்கள் வேலை செய்கிறீர்களா? Loin d'ici இங்கிருந்து தூரத்தில். இங்கிருந்து தூரத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். Vous travaillez loin d'ici? Bon voyage. Bon voyage. உங்களுடைய பயணம் நல்லபடியாக அமையட்டும். பயணம் புறப்படுவதற்கு முன்னர் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது bon voyage என்று கூறலாம். Je rentrerai tard ce soir. Je rentrerai tard ce soir. நான் இன்று மாலை தாமதமாக வருவேன். Je rentrerai tard ce soir. Rentrer என்ற வினைச்சொல் எதிர்காலத்தில் வரும் பொழுது je rentrerai என்று வரும். Ne m'attends pas pour dîner. Ne m'attends pas pour dîner. இரவு சாப்பாட்டுக்கு எனக்காக காத்திருக்க வேண்டாம். Ne m'attends pas pour dîner. Je t'entends mais je ne te vois pas. Je t'entends mais je te vois pas. தொலைபேசியில் வீடியோ காலில் கதைக்கும் பொழுது je t'entends எனக்கு நீ கதைப்பது கேட்கிறது. mais ஆனால் je te vois pas உன்னை பார்க்க முடியவில்லை. je t'entends mais je te vois pas. Cela ne me dérange pas. Cela ne me dérange pas. இது என்னை தொந்தரவு செய்யவில்லை. Cela ne me dérange pas. Déranger தொந்தரவு செய்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 வாக்கியங்களும் நாளாந்த பிரெஞ்சு உரையாடல்களுக்கு கண்டிப்பாக உதவி புரியும் என்று நம்புகிறேன். வாக்கியங்களை திரும்ப திரும்ப உங்களுடைய மனதில் பதியும் வரை கேட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.